சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு ஆண் வந்தான். அவனை இடித்து இருவரும் கீழே விழுந்தனர். சார் நீங்கள் ஓகே தானே? அறிவிருக்கா? ஏர்போர்ட் அது இது ஒன்றும் பார்க்கல, புரியுதா? இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்களை உள்ள யார் விட்டது? சாரி சார், அவசரத்தில் வந்ததால தெரியாமல் அடிச்சிட்டேன். எனக்கு ஃப்ளைட் போயிடும், நான் போய் ஆகணும். சாரி. ஏய் ஸ்டே. என்னை இடிச்சிட்டு ஃப்ளைட்டில் என்ன? இந்த ஏர்போர்ட்லேருந்து 2 மினிட்ஸில் தூக்கிடுவேன், புரியுதா? உனக்கு தெரியல நீ யாரை இடிச்சிருக்க சார், புரியுதா? எங்களோட எம்பி அடிச்சிருக்க. உனக்கு இவர் யாருன்னு தெரியல. இவர் பிரைம் ஏர்லைன்ஸோட எம்பி. சார் என் ஃப்ளைட் கூட பிரைம் ஏர்லைன்ஸோடது தான். ப்ளீஸ், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் என்னை விட்டுருங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளீஸ் சார். எமர்ஜென்சி? கிவ் மீ. சார் என் டிக்கெட். ஏய் நான் பார்க்குறேன் உன்ன மாதிரி ஒரு லோக்கல் எப்படி என் ஏர்லைன்ஸில் போகிறேன். ப்ளீஸ் சார், புரியுதா? போட சார் ப்ளீஸ் சார். கீழே அவன்கிட்ட என் டிக்கெட். ஓ சார் சார் என் டிக்கெட்டை கொடுங்க. நீடா விட்டுறாதீங்க அவனை. என்ன விடுங்க. ஸ்டே there. புரியுதா? ஏய் அவன் டிக்கெட்டை கீழ். You better watch it, okay? ஹலோ, நான் சொல்கிறத கேளு. விக்ரம் மாஸ்டர் பேசுகிறேன். அன்பான வாடிக்கையாளர்களுக்கு சற்று முன் கிளம்பிய பிரைம் ஏர்லைன் சேவை நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது. அந்த காரணத்தினால் ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு மிகவும் வருந்துகிறோம். அனைத்து பயணிகளும் மன்னிக்கவும். Hey mister. Hello. Authority. 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 நான் எந்த பெர்மிஷன் ஆர் நோட்டீஸும் கொடுக்கல. எப்படி இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது? சார், அது மேலிடத்துலேருந்து வந்த இமிடியேட் ஆர்டர். ஆர்டர்? உங்கள் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க சார். வாட்? பிரைம் ஏர்லைன்ஸை பேன் பண்ணிட்டாங்க. நீங்கள் எதுனாலும் அங்கே பேசிக்கோங்க. ஹலோ ஹலோ. நான் சொன்னேன்ல, 10 நிமிஷத்தில் உன்னை ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டேன்னா உன்னோட ஏர்லைனை பேன் பண்ணிட்டேன். சடனாக நடந்துருச்சா? ஆனால் நீ ஒரு சாதாரண ஆள் தானே. நீ எப்படி இதெல்லாம் பண்ண? நான் ஒரு crorepati ஆள். என்கிட்ட பவர் இருக்கு. என்னோட ஏர்லைன்ஸை பேன் பண்ணுறதுக்கு பிரைமரி சோர்ஸோட நிறைய ஆர்டர் தேவைப்படும். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு கால் பண்ணி எப்படி? இப்போ வர 3 ஏர்லைன் பேன் ஆயிடுச்சு. இந்தியாவில் ஃப்ராடு பண்ணி ஸ்விஸ் பேங்க்கில் பணம் போட்டிருக்கேல்ல, ஞாபகம் இருக்கா? ஏய், அதுக்காக உன்னை ஜெயிலில் போட்டிருக்கணும். ஆனால் நான் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கேன். அதான் உன்னை இதோட விடுறேன். இல்லை உன் கையில் திருவோடு கொடுத்து பிச்சை எடுக்க வச்சிருவேன்டா. சார், நீங்கள் அர்ஜென்ட்டாக யூஎஸ்க்கு போயே ஆகணும். நான் உங்களுக்கு ப்ரைவேட் ஜெட் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம இப்போ கிளம்பணும்.
எஸ் சார். பிரைவேட் ஜெட்? அப்படின்னா இவன் ஒரு சாதாரண ஆள் இல்ல, இவன் பெரிய பணக்காரன், ஒரு பவர்ஃபுல்லான ஆள். நில்லு. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சாரி, மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. ஹானஸ்ட்லி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உடனே உங்களுக்கு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் forgive me சார். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது சார். இப்போ ஏர்லைனே இல்லையே, தப்பு எப்படி நடக்கும்? சார், Good morning, sir. குட் மார்னிங். Sir, bag please. இட்ஸ் ஆல் ரைட். Sir, please give me. I will keep it. யா, தேங்க்யூ. அப்போது யூஎஸ்ல இருந்து ஒரு கால் வந்தது. ஹலோ. விக்ரம் சார், நீங்க யூஎஸ் வரதுக்கு எந்த அவசியமும் இல்லை. பிளட் டோனர் கிடைச்சிட்டாங்க. பெரிய ஐயா இப்ப சேஃப் ஆயிட்டாரு. நாங்க எல்லாரும் நாளைக்கு இந்தியா வரோம். தேங்க் காட். நான் ரொம்ப பயந்துட்டேன். கீப் மீ போஸ்டட், ஓகே? ஓகே. இப்போது விக்ரம் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பி நேராக தன் மாமியார் வீட்டுக்கு வந்தான். அங்கு எப்பவும் போல விக்ரம் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து சுரபிக்கு லஞ்ச் பேக் செய்து காதில் இயர்போனுடன் அவள் ஆபீஸுக்கு வந்தான். குட் மார்னிங் மிஸ்ஸஸ் ரூபா, எப்படி இருக்கீங்க? பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹலோ, ஹவ் ஆர் யூ? யூ என்ன? ரிஷப் சுரபியின் பிசினஸ் பார்ட்னர். அவன் சுரபியை திருமணம் செய்ய இருந்தான். ஆனால் சுரபியின் தாத்தா இறப்பதற்கு முன் தெருவில் உணவு விற்கும் சாதாரண இளைஞனான விக்ரமுக்கு தன் பேத்தியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தார். பின் அவர் இறந்துவிட பிசினஸ் பொறுப்பு அனைத்தும் சுரபியின் அப்பா சரவணனின் தலையில் விழுந்தது. பிரச்சனையில் இருக்கும் கம்பெனியை மீட்க சரவணன் மிகவும் போராடினார். ஆனால் எல்லாம் தோல்வியில் முடிய மன உளைச்சலில் சரவணன் படுத்த படுக்கையானார். அதனால் சுரபி கம்பெனி பொறுப்பை ஏற்று நடத்தி வருகிறாள். ரிஷப் நினைத்தால் இந்த பிரச்சனையை தன் அப்பாவின் நண்பர் நாராயணன் மூலம் சுலபமாக முடிக்கலாம். ஆனால் அவளை அடைய முடியாத கோபத்தில் அவன் உதவ முன்வரவில்லை. சுரபி எப்படியாவது கம்பெனியை மீட்க வேண்டும் என்ற பதட்டத்தில் இருந்தாள். டெண்டர் கிடைக்காதால எல்லா இன்வெஸ்டர்ஸும் நம்மளை கைவிட்டுட்டாங்க. இது பாருங்க, த பேலன்ஸ் ஷீட் இஸ் லுக்கிங் வெரி பேட். தே டோன்ட் ட்ரஸ்ட் அஸ் எனி மோர். இப்படியே போச்சுன்னா நம்ம கம்பெனி திவால் ஆகிடும். No, 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 no. This cannot happen. I can't let this happen. இது வெறும் கம்பெனி மட்டும் இல்ல. தாத்தா அவரோட ரத்தத்தை சிந்தி உழைச்சு இந்த கம்பெனியை உருவாக்கி இருக்காரு. இங்க இருந்து வெளிநாடு வரைக்கும் கம்பெனியை கொண்டு போயிருக்காரு. இது அவரோட பல வருட உழைப்பு கனவு. ஒரு சின்ன தப்பால அவரோட இத்தனை வருஷ உழைப்பும் தியாகமும் வீணா போறத நான் விட மாட்டேன். We have to do something. I can't lose this company. This is not the option. நீங்க ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். ஏதாவது ஐடியா இல்ல சொல்யூஷன் கொடுங்க. Somebody just find him. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து கேளுங்கள். மிஸ்டர் லோக்கல். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.